வணக்கம். நான் சரஸ்வதி மோகன்ராஜ் பேசுகிறேன். இப்போ இது வந்து என்னோடய சேனலு. என்னோடய யூடியூப் சேனலில் நான் வந்து இப்போது மூலிகை தழையை பற்றி போட ஆரம்பிச்சிருக்கேன். மூலிகை எண்ணெய் காய்ச்சறதுக்கு. இப்போ இதை காமிக்கிறது வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிற மரம்தான். கொஞ்சம் தூரத்துலேயே இருக்குது. அரப்பு மரம்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இதை தான் நான் இப்போ வந்து தேடி கண்டுபிடிச்சி மூலிகை எண்ணெயும் காய்ச்சிருக்கேன். மூலிகை எண்ணெயிலையும் போட்டிருக்கேன் ஒரு கொத்து. மூலிகை வடையிலையும் போட்டிருக்கேன் ஒரு கொத்து. இப்போ இதை வந்து மூலிகை அரப்பு மரத்தை தழையை எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்து குளியல் பொடிக்காகவும் சீக்காத்தூள் அரைக்கிறதுக்காகவும் இதை வந்து எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். மூலிகை வந்து 70 வகை மூலிகை எனக்கு தெரிஞ்சிருக்கு. அதில் ஒன்று பற்றியும் ஒரு தழையை பற்றியும் இப்போது வீடியோ எடுத்து தனித்தனியாக போட ஆரம்பிச்சிருக்கேன். இது அரப்பு மரம் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். அதோட காய், அதோட பூவு இது இந்த மாதிரி தான் இருக்கும்னு சொல்லிட்டு இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கேன். இதோட பேர் வந்து நாங்கள் துறிஞ்சின்னு சொல்லுவோம். இவ்வளோ நாள் எங்களுக்கு துறிஞ்சி மரம் அப்படின்னு சொன்னால் தான் தெரியும். அதோட பூலாம் பாருங்கள். இப்போ மே மாதன்றதுனால எல்லா செடியும் எல்லா மரமும் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. இதாக இருக்குது பாருங்கள். இதோ ஒரு சின்ன செடி விதை விழுந்து முளைச்சிருக்கு. யாருக்காவது செடி வேணும்னா செடி பிடுங்கி இந்த இடத்துல இருந்து நான் வந்து பார்சல் போட்டு விடுவேன். விதை வேணுனாலும் பார்சல் போட்டு விடுவேன். இல்லை முளைக்க வச்சு ஃப்ரெஷ்ஷாக புது செடி வேணுனாலும் முளைக்க வச்சு எடுத்து தரலான் இருக்கேன். இதோட தழையும் காய வச்சு பச்சை தழை வேணுனாலும் போடுறேன். இல்லை காய வச்சு பொடி பண்ணி கேட்டாலும் கொடுக்கலான் இருக்கேன். என்ன வேணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் இந்த வீடியோவில் ஃபஸ்ட் கமெண்ட்டில் தரேன். நீங்கள் அதை பார்த்துட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்தாலும் வாங்க. இதை வந்து இப்போது 2வது மரத்தில் போயிட்டு பறிக்கிறேன். இதுதான் துறிஞ்சி இலை, துறிஞ்சி பூ. இது வந்து அரப்பு. இதை வெறும் தழையாகவே நம்ம அம்மியில் வச்சு அரைச்சி தலையில் போட்டு தேய்ச்சா நுரை வரும், அழுக்கு போகும்னு சொன்னாங்க. இதுக்கு மேலே தான் அதையும் நான் வந்து செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். இது வந்து விதை, இது தழை, பச்சை தழை. இப்போ தான் துளுத்துருக்கு. மே மாதம் பூவு தழை எல்லாமே துளுத்துருக்கு. இது போன வருஷத்து காய். அந்த காய் காஞ்சி போனதுலேருந்து நான் விதையை எடுத்து வச்சுருக்கேன். இதை பாருங்கள். இப்போ தான் நான் வந்து இதெல்லாம் முளைக்க போட்டிருக்கேன். போட்டு ஒன்று மட்டும்தான் வந்துச்சு. அதை நான் கேன்லேயே வச்சு வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வளர்க்குறேன். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வேணும்.